ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நாம் இன்றைக்கி கேரட் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் பொரியல்லாம் பண்ணியிருப்போம். இது கேரட் புட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 1/4 கிலோ கேரட் துருவி வச்சிட்ருக்கேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். 10 பல் பூண்டு அதுவும் பொடியாக நறுக்கிக்கணும். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. அவ்வளோதாங்க. அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, கடுகு உளுந்து நல்லா செவந்த உடனேயே கருவேப்பிலை போட்டுப்போம். அப்புறம் பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். பச்சை மிளகா வதங்கின உடனேயே பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துப்போம். அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இது கொஞ்சம் நிறைய தேவைப்படும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனேயே நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுப்போம். கேரட்டை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு கலந்துக்கிட்டு நான் 3 தடவை சும்மா தண்ணி தெளித்து தான் விட்டுருக்கேன். ஏன்னா கேரட் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போதுங்க. அதுக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி திறந்து கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். திருப்பி இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 1/2 கப் உடச்சக்கல்ல 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். குறைன்னு அரைச்சிக்கிட்டால் போதுங்க. இப்போ நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. கேரட்டும் வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க உடச்சக்கல்ல சோம்பு பொடியை கலந்து விட்டுக்கலாம். உடச்சக்கல்ல 1/2 கப் போதும், இதுக்கு சரியாக இருக்கும். சோம்பு 1 ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா கலந்துக்கலாங்க. கலந்துக்கிட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேரட் புட்டு ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது பீட்ரூட் புட்டும் நம்ம சேம் இதே மாதிரி தான் செய்யணுங்க. கேரட் புட்டு எல்லா வகையான காரக்குழம்பு சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்குலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சேனல்.